சேலம் மாவட்டம் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளி உட்பட 2 காதல் ஜோடிகள் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்தனர். KR தோப்பூரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சரவணகுமாரும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆர்த்தியும் காதலித்து வந்த நிலையில் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி இருவரும் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். அதேபோல தாரமங்கலம் பாப்பம்பாடியைச் சேர்ந்த காதல் ஜோடியும் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்ட நிலையில் இருதரப்பு பெற்றோரையும் போலீசார் அழைத்து பேசினர். இதில் கலப்பு காதல் ஜோடியை பெற்றோர் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் மாற்றுத்திறனாளி இளைஞரின் பெற்றோர் அவர்களது திருமணத்தை ஏற்க மறுத்ததால் நண்பர்கள் அந்த ஜோடியை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். கள்ளுக்கான தடையை நீக்குவது முதல்வர் கையில்தான் உள்ளது என திருப்பூரில் நடந்த புதிய விரிவான மினி பஸ் திட்ட தொடக்க விழாவில் அமைச்சர் சாமிநாதன் பேட்டியளித்துள்ளார். திருப்பூர் மாவட்ட போக்குவரத்து துறை சார்பில் புதிய விரிவான மினி பஸ் திட்ட தொடக்க விழா திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் கயல்விழி உள்ளிட்டோர் பங்கேற்று 18 புதிய வழித்தடங்களுக்கான ஆணையை வழங்கினர். தொடர்ந்து புதிய வழித்தடத்திற்கான மினி பஸ்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மதுரையில் தனியார் மதுபான கடையில் பணிபுரிந்த வட மாநில இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாநகர் சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்திற்கு எதிரே செயல்பட்டு வரும் தனியார் மதுபான கடையில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் அவரது உடல் மதுபான கடை அருகே உள்ள திரையரங்க வளாக பகுதியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டது. அவரது உடலை மீட்ட போலீசார் சந்தோஷ் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.